அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் TNPSC CESE யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சிவில் எக்ஸாம் வெப் செக்ஷனில் சர்வே இன்ஜினியரிங் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து லெவலிங் தட் மீன்ஸ் வந்து லீனியர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து லாஸ்ட் 2 வீடியோஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது என்னென்னன்றதை நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஸோ அதே போல் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்கிப் பண்ணியிருந்தால் வந்து ப்ளேலிஸ்ட் தனியாக கொடுத்துருக்கேன். அதே போல் வந்து ஐகார்ட்லேயே வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எய்ம் ஆஃப் லெவலிங்கில் என்ன பார்த்தோம். ஸோ அதில் டேர்ம்ஸஸில் வந்து ஒரு 6 டேர்ம்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் சர்ஃபேஸ்னால் என்ன பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் சர்ஃபேஸ்க்கு அப்புறம் ப்ளம் லைன் ஆர் வெர்டிக்கல் லைன்னா என்ன, ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்னால் எப்படி இருக்கும், ஸோ அது 3த்துக்கு ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு மீன் சி லெவல்னால் என்ன, ஸோ அது எங்கே மெஷர் பண்ணுவாங்க, ஸோ எப்படி மெஷர் பண்ணுவாங்க, எத்தனை இயர்ஸ் ஒன்ஸ் மெஷர் பண்ணுவாங்கன்றதை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ரெடியூஸ் லெவலில் என்ன, பெஞ்ச் மார்க்னா என்ன, ஸோ பெஞ்ச் மார்க்கில் என்னென்ன டைப் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பெஞ்ச் மார்க் எதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேஷன்ஸ்னால் எப்படி செட் பண்ணுவோம், ஸ்டேஷன்ஸ்னால் என்ன, ஸோ அதில் வந்து ஸ்டேஷன்ஸ்க்குள்ள வச்சு நம்ம பேக் சைட், ஃபோர் சைட், இன்டர்மீடியட் சைட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதனால் என்ன யூஸ் இருக்குது, ஸோ சேஞ்ச் பாயிண்ட்னால யூஸ் என்ன இருக்குது அப்படின்றது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் இன்வெர்டட் லெவலிங் வந்து பார்த்துருப்போம். ஸோ இன்வெர்டட் லெவலிங்கில் 2 கண்டிஷன்ஸ் வந்து கேஸ் 1 கேஸ் 2ன்றது பார்த்துட்டு சம் நோட் வந்து பார்த்துருப்போம். ஆமாம் தானே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மெத்தட் ஆஃப் புக்கிங்னா என்ன அப்படின்றது பார்த்துருப்போம். 2 மெத்தட், ஒன்று ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஒன்று ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ன்றது லாஸ்ட் வீடியோ. இது வரைக்கும் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா இப்போ இதுலேருந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஒரு ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடில் ஒரு ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஓகேங்களா. ஸோ இப்போது இன்றைக்கி இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த பர்டிகுலர் வர எக்ஸாமினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்வேயர் ஆர் டிராஃப்ட்ஸ்மேன் இருக்குல்ல, ஸோ அந்த ஜாபுக்கு வந்து இந்த பர்டிகுலர் சிலபஸ் எல்லாமே வந்து கவர் ஆகுது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சர்வே வந்து ப்ரிவியஸாக என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் ஓகேங்களா. ஸோ நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சால்வ் பண்ணுவோம். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை வந்து ரெட்டில் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அது பக்கத்தில் வந்து பில் ஐக்கனில் ஆல் இன்டர் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து ஏதோ ஒரு டைமில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. பட் வந்து உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் இருந்தால் மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெத்தட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாஃப் ரீடிங் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லினா வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு லெவலில் வந்து என்ன பண்ணிக்கிறோம், அதை வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேவிங் பீன் மூவ்டு ஆஃப்டர் எப்போ வந்து அது வந்து மூவ் பண்ணியிருக்காங்கன்னா 3rd ஓகேங்களா, 3rd 6th and 8th அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு சேஞ்சிங் பாயிண்ட் வந்து இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எல்லா டேட்டாஸ் பாருங்கள். 2.228, 1.606, 0.988. ஸோ இந்த மேலே 3ன்றது இந்த 3rd பாயிண்ட் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6th பாயிண்ட் சொல்லியிருக்காங்களா. ஸோ அதனால் 4, 5 தென் 6th வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். 7, 8 ஓகேங்களா. 8th இதில் நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் 9th and 10th வந்து இருக்குது. மொத்தம் 10 ரீடிங்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் என்டர் த எபோவ் ரீடிங் இன் pages of a level book and calculate the RL of a point if the first reading was taken as the staff reading held on the benchmark 432.384. ஸோ பெஞ்ச்மார்க் வந்து கொடுத்துட்டான். அவனே வந்து ஃபஸ்ட் RL ஆஃப் த பெஞ்ச்மார்க் வந்து கொடுத்துட்டான். ஸோ அதை நம்ம டேரெக்டாக 432.8384னு கொடுத்துட்டு, ஸோ அகைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், 4 சைட், பேக் சைட் அண்ட் பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் சைட்ஸ் எல்லாமே வந்து பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் சைட் வந்து கொடுங்க, அப்புறம் இன்டர்மீடியட் சைட், 4 சைட், ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், RL ரிமார்க். ஸோ இதுதான் வந்து ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு டேபிள் இப்படி தான் வந்து போடணும். ஸோ இதில் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து நான் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ இதில் என்ன தப்பு பண்ணணும், எப்படி பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறது தான். இந்த கரெக்ஷன் இதை அப்படி கொடுத்துருக்கேன், எந்த மாடிஃபிகேஷன் பண்ணாமல். ஓகே. சரி. இப்போ என்ன பண்ண வரோம்னா அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம எப்பவுமே எடுக்கிறது பிஎஸ்சில் எழுதுவோம். ஸோ 2.28. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஐஎஸ்சில் எழுதுவோம் 1.606. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3rd பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பாயிண்ட்டாக இருக்கிறனால இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுறதுனால அது வந்து நம்ம பண்ணணும்னா 4th சைட்லேயும் அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து பேக் சைட்லேயும் வந்து எழுதணும். இதுதான் வந்து கண்டிஷன். ஓகே. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து பேக் சைட், தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4th சைட், இது வந்து பேக் சைட். நெக்ஸ்ட் இது வந்து இன்டர்மீடியட் சைட்டில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அகைன் இது ஒரு சேஞ்ச் பாயிண்ட்னால இது வந்து 4th சைடில் வரும், இது பேக் சைடில் வரும். ஓகே. நெக்ஸ்ட் இது ஒரு 4th சைடில் வரும், இது ஒரு பேக் சைடில் வரும். ஓகே. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4th சைடில் ஒன்று முடியும். ஓகேங்களா. 4 சைட், பேக் சைட், அகைன் வந்து 4 சைட். ஸோ நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீஷனாக வந்து தெரியும். ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம்,
ஃபோர் சைட் பேக் சைட்ஸ் இன்டர்மீடியட் சைட்ஸ் எல்லாமே பாயிண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து 432.384 ஆமாம் தானே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ டயக்ராமேட்டிக்காக நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் ஆரல் இருக்குல்ல, நம்ம பெஞ்ச் மார்க் ஆரல் இருக்குல்ல, ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட பர்டிகுலர் பிஎஸ் கூட வந்து என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் ஆட் பண்ணுங்கள். டோட்டலாக 432 + ஒரு 2னா 434 வரும்ல. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா 434.612 தான் வந்து ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த 3 சைட்லேருந்து என்ன பண்ணோம்னா லெஸ் பண்ணி நம்மளோட ஆரில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் நம்ம லெஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் ஐஎஸ் இருக்குல்ல 1.606. ஸோ இதையும் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதையும் 434.612 மைனஸ் 1.666 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 433.006 கிடைக்கும். ஸோ அகைன் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதையும் ஓகேங்களா இந்த பர்டிகுலர் செகண்ட் ஆர்லையும் ஸோ தேர்டு பாயிண்டில் இருக்கிற 4 சைட்டையும் வந்து மைனஸ் பண்ணி ஸோ அதோட வேல்யூ வந்து இங்கே எழுதுங்க. ஓகேங்களா, ஆரில் எழுதணும். ஓகே, ஸோ அகைன் நம்மளுக்கு பேக் சைடு வந்தனால இந்த பர்டிகுலர் ஆர்எல் தேர்டோட ஆர்எல்லும் ஓகேங்களா ப்ளஸ் இந்த தேர்டோட பிஎஸ்ஸும் ஆட் பண்ணி எங்கே எழுதணும்னா இங்கே எழுதணும். ஓகேங்களா, ஸோ அச்சையில் எழுதணும். புது அச்சை வந்து கிடைக்கும். ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து புதுசாக கிடைக்கும். ஸோ அகைன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த புது அச்சையில் இருந்தால் வந்து இந்த பர்டிகுலர் 284 மைனஸ் பண்ணி ஓகேங்களா 2.864 மைனஸ் பண்ணி இதில் வந்து நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அகைன் இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த 1.262 மைனஸ் பண்ணி ஸோ இங்கே எழுதணும் 434.452. ஓகேங்களா, ஸோ இது இப்படி தான் எழுதணும். ஸோ எழுதினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அகைன் வந்து பேக் சைட் வந்தனால நம்ம வந்து என்ன பண்ணணும் சேஞ்ச் பாயிண்ட் இருக்கிறதுனால அகைன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த வந்து ஆர்எல் கூட இந்த பர்டிகுலர் பிஎஸ் ஆட் பண்ணால் தான் புது அச்சை வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இதே ப்ரொசீஜர் தான். இந்த அச்சை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அகைன் வந்து இந்த 4 சைடோட மைனஸ் பண்ணி இங்கே வந்து புது ஆர்எல் வந்து எழுதுறீங்க. அகைன் இந்த புது ஆர்எல்லில் வச்சு இந்த பேக் சைட்டை வந்து ஆட் பண்ணி அகைன் வந்து புது அச்சையை வந்து எழுதுறீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பாயிண்ட் வந்துச்சு. இந்த சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து புது அச்சை கிடச்சி லாஸ்ட்டாக இதையும் மைனஸ் பண்ணி ஸோ இங்கே எழுதுகிறோம். ஓகே, இதையும் மைனஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் இங்கே எழுதுகிறோம். ஸோ இங்கே எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து ஃபுல் ஆரில் வந்து கிடச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆரிலும் ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆரில் வந்து நீங்கள் எவ்வளோ டேட்டா வருது பாருங்கள் -0.952. அதே போல் வந்து உங்களுக்கு சமேஷன் ஆஃப் 4 சைட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5.964 வரும். அதேமாதிரி சமேஷன் ஆஃப் பேக் சைட் அண்ட் 4 சைட் ஆட் பண்ணி 6.912 வரும் 916 வரும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 0.952 வந்து வரணும் வித் சேம் சைனோட. ஓகேங்களா, சைன் வந்து சேமாக தான் வரணும். ஸோ வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் போட்டிருக்கிற கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ அதாங்க வந்து அரித்மெட்டிக் செக்னு கொடுத்துருவோம். ஸோ அரித்மெட்டிக் செக் ஈக்குவல் டு எனது டோட்டல் செக் கால்குலேஷன் ஒர்க் அப்படின்றது கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து நம்ம ஆஃபீஸ் ஒர்க்காக பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சமேஷன் ஆஃப் பிஎஸ் மைனஸ் சமேஷன் ஆஃப் எஃப்எஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் ஆர்எல் மைனஸ் ஃபஸ்ட் ஆர்எல். இது கூட வந்து அப்ஜெக்டிவ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் இது வந்து கொடுத்துட்டு கண்டிஷன் வந்து கொடுத்துட்டு இது வந்து அச்சைக்கு வந்து கரெக்டாக வருமா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கரெக்டாக இருக்குமா அப்படின்றது மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக தான் செக்குடு. ஓகேங்களா, இஃப் நாட் செக்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து சைட் வேல்யூஸ் வந்து கரெக்டாக வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் கால்குலேஷன் ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக செக் பண்ணணும். ஃபீல்டு ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஎஸ் ஐஎஸ் எஃப்எஸ் மட்டும்தான் வந்து ஃபீல்டு ஒர்க்கில் வரும். ஆஃபீஸ் ஒர்க் நம்ம வந்து ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஆர்எல் வந்து எல்லாமே வந்து ஆஃபீஸ் ஒர்க்கில் தான் வந்து இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க் வந்து மோஸ்ட்லி வந்து தப்பு பண்ண வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஃபுல் கம்ப்ளீஷன் முடிச்சிட்டா அது அவ்வளோதான். ஓகேங்களா, மறுபடியும் நீங்கள் தான் அகைன் வந்து செக் பண்ணும்போது மட்டும் தான் கிளாரிஃபை பண்ண முடியும். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா கால்குலேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கில் மட்டும் செக் பண்ணால் போதும். ஹச்ஐ அண்ட் ஆர்எல் கால்குலேஷன் வந்து கரெக்டாக பண்ணிடுறீங்களா மட்டும் செக் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. அது வந்து சமேஷன் ஆஃப் பிஎஸ் சமேஷன் ஆஃப் எஃப்எஸ் அதாமே நான் பார்த்து தான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன் 1 and 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தடில் நம்மளுக்கு என்ன அதை வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு பேக் சைட்டையும் 4 சைட்டையும் மட்டும்தான் வந்து அதை செக் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து அதில் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து இன்டர்மீடியட் சைட்ஸை வந்து என்னாகுதுன்னா செக் பண்ணாது. அதனால தான் நம்ம வந்து என்ன ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ஸ்க்கு வந்து போகுவோம். ஓகேங்களா, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் யூஸ்டு வேர் லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்டர்மீடியட் சைட்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ ரொம்ப நிறைய இன்டர்மீடியட் சைட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெத்தட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா, ஓகே, ஸோ இது வந்து 2019 ஏயில் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் லாங் டெர்மினல் செக்ஷனிங் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னா லாங் டெர்மினல் செக்ஷனிங் ப்ரோஃபைல் செக்ஷனிங் கிராஸ் செக்ஷனிங் எல்லாத்துக்குமே வந்து நம்ம
இந்த பர்டிகுலர் அச்சை மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். சரி, லாங்கிடியூடல் செக்ஷனிங் என்ன, கிராஸ் செக்ஷன் என்னென்னா, லாங்கிடியூடல் செக்ஷனில் இப்போ வந்து இந்த ரோட் சர்ஃபேஸ் இருக்குன்னா இதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு மிட் பாயிண்டில் வந்து ஏதோ ஒரு நல்லா விசிபிள் பாயிண்ட்ஸில் வந்து என்ன உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ த்ரூ அவுட் த லென்த் ஆஃப் த ரோடு வந்து என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் லெவலிங் வந்து கண்டுபிடிப்பீங்க. அது வந்து லாங்கிடியூடல் செக்ஷனிங். ஓகேங்களா, லெவலிங் ஸ்டாப் மூலிமா நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க. இது கிராஸ் செக்ஷனிங்னா ஒரே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் மல்டிபிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இந்த ரோட்ஸ் அப்படின்றத மெஷர் பண்ணிங்கன்னா அது வந்து என்னதுன்னா கிராஸ் செக்ஷனிங். ஓகேங்களா, இப்படி கிராஸ் செக்ஷனாக இது வந்து லாங்கிடியூடல் இந்த லென்த்தில். ஓகே, ஸோ இதில் வந்து இயர் வந்து ஐஎஸ் வந்து எப்படி இருக்குன்னா இன்டர்மீடியேட் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து டைம் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும், சேஞ்ச் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பர்டிகுலர் மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மெத்தட் அச்சை மெத்தட். ஓகேங்களா, இது வந்து ஐட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெத்தட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன டேட்டாஸ்ன்றது என்னன்றது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து கன்செக்யூட்டிவ் ரீடிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்கான் வித் லெவல். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து 5 மீட்டர் லெவலிங் ஸ்டாஃப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கண்டினியூஸ்லி ஸ்லோப்பிங் கிரவுண்டில். ஸோ அதில் வந்து காமன் இன்டர்வல் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று 20 மீட்டர். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் அதோட டேட்டாஸ் ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டான். ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்எல் ஆஃப் த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து 100ன்னு எடுத்துக்க சொல்லிட்டான். ஓகேங்களா, ஸோ அது தட் மீன்ஸ் வந்து பெஞ்ச் மார்க் வந்து கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்படி என்னென்னா ஐட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெத்தடில் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கிறது அச்சை மெத்தட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம அப்படியே ப்ரொவைட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் சம் சேஞ்சஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கான். அதில் ஒரே ஒரு சேஞ்ச் பாயிண்ட் தான் இருக்கும் இந்த 4th ஒன்றுக்கு. ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் 6th ஒன் 4.685 இருக்குல்ல, இதுக்கு மட்டும் ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஆறில் வந்து 100ன்னு கொடுத்துட்டான். ஆமாம் தானே, ஸோ இதில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும், எந்த குழப்பமும் இதில் வந்து இருக்காது. கரெக்டாக பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்எல் ஃபஸ்ட்டு ஆர்எல் வந்து எடுத்து இந்த ஃபஸ்ட்டு பிஎஸ் இருக்குல்ல, ஸோ இது கூட ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணி வர ரிசல்ட்டை வந்து நீங்கள் உங்களோட புது ஐட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை வந்து நீங்கள் எழுதிக்கணும். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ எழுதிட்டிங்கன்னா 100.385 வந்து வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இதை வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்த ஐட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை வச்சு ஐஎஸோட மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து அடுத்த ஆறில் வந்து கிடைக்கும். ஸோ 100 - 385. ஓகேங்களா, -1.303 படிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 99.395. ஸோ அகைன் இதுதான் அச்சை தான் வச்சு நீங்கள் மைனஸ் பண்ணணும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஐட்டை வந்து வச்சு தான் வந்து இந்த ஐட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அச்சை மைனஸ் இந்த பர்டிகுலர் இன்டர்மீடியேட் சைட். ஓகேங்களா, தேர்ட் இன்டர்மீடியேட் சைடு விட இந்த பர்டிகுலர் இது கிடைக்கும். ஸோ அகைன் இது, ஸோ இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ அகைன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை போட்டுட்டு இது ரிசல்ட்ஸாக வந்து போடணும். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் அச்சை இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெத்தட் 100.385 எடுத்து 4.685 மைனஸ் பண்ணி ஸோ அகைன் வந்து 95.70 வந்து நீங்கள் எழுதணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பாயிண்ட் மாறினால இந்த 95.70 என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேக் சைட்டோட ஆட் பண்ணி ஸோ அகைன் என்ன பண்ணணும் உங்களோட புது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஐட்டை வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க 96.325. ஸோ இதுக்கப்புறம் வந்து அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த அச்சை மைனஸ் இன்டர்மீடியேட் சைட்ஸ் அதை கொண்டு வந்து நீங்கள் ஆறில் எழுத போகிறீங்க. அகைன் வந்து அதே அச்சை ஃபைனல் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 சைட்டோட மைனஸ் பண்ணி 91.840 வந்து கொடுக்குறீங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் பிஎஸ் சமிஷன் ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் எஃப்எஸ் சமிஷன் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆரல் மைனஸ் ஃபஸ்ட் ஆரல். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரெண்டு வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக வரணும். ஸோ ஈக்குவலாக வரலாம் வந்து நீங்கள் வந்து கால்குலேஷன்ஸில் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு டேட்டாஸ் வந்து கரெக்டாக இருக்க மேட்ச்ன்றதை செக் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்னா -8.160 வந்து வரணும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து மைனஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஃபாலிங் கிரவுண்டாக இருக்கும். ஸோ பள்ளமாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ அது ப்ளஸில் இருந்துச்சுன்னா வந்து ரைசிங் கிரேடியண்ட்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் மேடாக வந்து போயிட்டுருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் வந்து ரோட் செக்கிங். ஸோ இது வந்து பிஎஸ் மெத்தட் அச்சை மெத்தட். ஓகேங்களா, ஸோ ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் வந்து கிரேடியன்ட் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் 8.160 வந்து நீங்கள் கொடுத்துட்டு இன்டர்வல் இருப்பான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து 20 மீட்டர்ஸ் வந்து காமன் இன்டர்வல் வந்து 20 இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 8. ஸோ இதை நீங்கள் வந்து 1/19.816 வரும். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1 in 19.61 அவங்களோட ஃபாலிங் கிரேடியன்ட். ஓகேங்களா, ஸோ கிரேடியன்ட் வந்து நம்ம 1 தான் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, 1 in 19.61 அவங்களுக்கு வந்து ஃபாலிங் கிரேடியன்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெத்தட். ஸோ இதில் தான் நிறைய சம்ஸ் வந்து இந்த மெத்தட் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் டேபிள்ஸ் 4 பாயிண்ட்ஸை கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட் வந்து டேபிளாக கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது 2 மிஸ்ஸிங்கை வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 மிஸ்ஸிங் என்னன்றது உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ஐட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெத்தடில் கண்டிப்பாக எப்படி கால்குலேட் பண்ணணும், இன்டர்மீடியட் சைட்டு நம்ம வந்து அதிகமாக வந்து இன்டர்மீடியட் சைட்டு வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம ஐட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து இன்டர்மீடியட் சைட்டை வந்து நம்ம செக் பண்ணாதனால
இது குயிக்காக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ரைஸ் மெத்தட் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எல்லா பாயிண்ட்ஸும் வந்து நீங்கள் செக் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து நீங்கள் வந்து 4 சைட் பேக் சைடு இன்டர்மீடியட் சைடு வந்து ஃபுல் செக் வந்து பண்ணுவீங்க. அதனால் அக்யூரேட் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணணும், அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக பண்ணலாம். நன்றி நண்பர்களே.